Hello boys and girls, Teaminal batch. First of all, என்னோட ஹெல்த்துக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குழந்தைங்களா ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்டரா, ஐம் பேக் ஆன் ட்ராக். சரியா? ஸோ நான் ஸ்பீடாக ரிகவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. இப்போது இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ 10th 11th 12th இந்த 3 கிளாஸில் எதில் இருக்க அப்படின்னாலும் சரி ஈவன் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக கூட இருந்துட்டு போயேன். பப்ளிக் எக்ஸாம்ஸை பற்றி இனிமே நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை வருஷமாக எழுதிட்டு இருந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது. சீரியஸாக கண்டிப்பாக அது காலத்தோட கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட்டுக்கே வேறு வழி இல்லை, தே ஹாவ் டு டூ திஸ் தான். ஓகே, எக்ஸாம்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். என்ன பாஸ் இது டிசம்பர் முடிஞ்சு போச்சு, புது வருஷம் ஆரம்பிக்க போது, இதோ பப்ளிக் வரப்போகுது. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்கணும்னு சொல்கிறீங்களே. எனக்கு பயமாக இருக்குது. என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா நான் எல்லாமே உனக்கு தெளிவாக சொல்கிறேன், சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். சரியா? உங்ககிட்ட ஒரு பிக்சர் ஒன்று காமிக்கிறேன். லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர். சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தவுக்கலை, அதோட வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பஸ் வச்சுருக்கு. சரியா? இது வந்து ஒரு கிணறுக்குள்ளே இருக்குது. நீ நல்லா கவனிச்சனா இட்ஸ் இன்சைட் அ வெல், பட் அந்த கிணத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு உலகம் இருக்கும். பொதுவாக நம்மளையெல்லாம் திட்டும்போது சொல்லுவாங்க கிணத்து தவளை அப்படின்ட்டு. சரியா? ஸோ அதோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த பிக்சரை நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயத்துக்கும் இந்த கிணத்து தவளை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஒரு வயசில் நானுமே ஒரு கிணத்து தவளையாக தான் இருந்தேன். என்ன பஸ் என்ன தான் சொல்ல வரீங்க, நிறைய சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, போட்டு உடச்சிட்றேன் பட்டுன்னு சஸ்பென்ஸை. இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு வரப்போகிற கொஸ்டின்ஸோ இல்லை கொஸ்டின் பேப்பரோ கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்க போகுது? டஃப்பாக தான் இருக்க போகுது. சார் என்ன சார், ஏற்கனவே அது டஃப்பாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அதை விட டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம். ஓகே, இனிமே கொஸ்டின்ஸ் கேட்க போகிற விதங்கள் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். இப்போது ஒரு அன்பிரடிக்டபிலிட்டினா ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்னா நீ எதெல்லாம் வச்சு டஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதில் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 4 மார்க்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் புக் இன்சைட்லேருந்து கேட்டுருவாங்க. புக் பேக்கை விழுந்து படிச்சுட்டு போவோம். புக் இன்சைட்லேருந்து கேட்டால் நமக்கு எழுத தெரியாது. சரி, நான் படித்ததெல்லாம் வரல அப்படின்வோம். ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின்ஸ், இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்லாம் நம்மள நிறைய பேர் நியூமரிக்கல் ப்ராப்ளம்னாலே பயப்படுவோம், போட மாட்டோம். அப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இனிமேல் நீ அதிகமாக எதிர்பார்க்கலாம். 1 மார்க்ஸில் நிறைய க்ரியேட்டிவாக 1 மார்க்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, அதில் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்னை கேட்டால் அப்படி கேட்கறது நல்லதும் கூட. ஆமாம், என்ன சார் அப்படின்னாத உண்மையாலுமே அப்படி கேட்கறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த உலகம் இருக்குல்ல நல்லா ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஐ விஷ் இட்ஸ் ஸ்லோவர். இந்த உலகம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நானும் சந்தோஷப்படுவேன் தான். ஆனால் இந்த உலகம் லைக் எல்லையை மீறி ரொம்ப வேகமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வளர்ச்சிகளை அடைஞ்சினே இருக்கு. லைக் எப்படி தெரியுமா, நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் பெருசாக அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க ஒரு முட்டுக்கட்டெல்லாம் போடல. அடுத்துன்னு எல்லாரும் முன்னேறிட்டே இருக்காங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த உலகத்தில் காம்படிஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாகுது. பொதுவாக லைக் நான் 2 ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணிடல, இதை பாரு அவன் ஒன்றை விட இவன் இதில் பெஸ்ட்டுன்னு சொல்ல பிடிக்காத ஒரு ஆள். எனக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் பிடிக்கவே பிடிக்காது. சரியா? என்னைய யாராவது கம்பேர் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. நானும் என் ஸ்டூடெண்ட்டை எப்பயுமே வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைப்பேனா மாட்டேன். கம்பேரிசன் வேறு. ஆனால் காம்படிஷன்ற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நம்மளே தயார்படுத்திக்கணும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் லைவ் எடுக்கும்போது நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன் இந்த கமெண்ட்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் ஒரே ஒரு லைவ் செஷன் தான் பண்ணேன். என்னால் சுத்தமாக முடியல. அன்றைக்கி எடுக்க ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு, மயக்கமாக வந்துடுச்சு அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி நம்ம நடத்தின ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா 1 மார்க்.
ஆனால் 1 மார்க்குக்கு ஏன் அந்த ஆன்சர் வந்தது, ப்ராப்ளமாக கேட்டால் இதை எப்படி சால்வ் பண்ணணும், கிரியேட்டிவ் 1 மார்க்காக எப்படி கேட்பாங்க, வேல்யூ மாற்றி கேட்டால் எப்படி போடணும், அந்த 1 மார்க்கை சொல்லி தரும்போதே அதிலிருந்து கான்செப்ட்னு ஒரு வித்தியாசமான மெத்தட்லாம் அன்றைக்கி நம்ம படித்தோம். அப்படி படிக்கும்போது வந்து இன்ஃபேக்ட் அந்த ஹோல் கமெண்ட் செக்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்க பார்த்து கூட அதை எடுத்து பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ஸோ நைஸ். என்ன அப்படின்னா நிறைய பேர் சரி எங்களுக்குலாம் இதே மாதிரி ப்ராப்ளம் சொல்லி கொடுங்க, ஓகே இதே மாதிரியே பண்ணுங்க. ஏன்னா இப்போ 1 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா பெருசாக எங்கேயும் கிடையாது. சும்மா இந்த ஆன்சருக்கு இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு மட்டும்தான் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அந்த ஸ்கில்லு தான் எனக்கு லேக் ஆகுதுன்றத நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போது எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, சொல்லி கொடுத்தா நம்மளாம் படிக்க ரெடி. ஒரு 1 மார்க்கோ ஒரு ப்ராப்ளமோ எனக்கு நீங்கள் ப்ராப்பராக ஜாலியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் என்ன படிக்க மாட்டேன்னா சொல்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்ற ஜோனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். வி ஆர் ஆல் ரெடி இல்லையா? அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒரு சில விஷயம்லாம் ஆனால் கொஞ்சம் அழகாக செய்யணும்டா, என்னன்னு சொல்கிறேன் பாரு. இதுக்கப்புறம் இப்போ ஹாஃப் இயர்லி முடிஞ்சிடுச்சு இல்லை, நான் சார் ஓகே, நான் ஷாவணி மேம், ஆஷா மேம், ஸ்ருதி மேம், எவ்ரிபடி ஓகே எல்லாருமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எங்களோட ஃபோக்கஸ் எல்லாத்தையும் உங்கள் பக்கம் திரும்ப ஒரு வாட்டி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ரீஓரியன்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வர ஓகே சரியா? நீ எனக்கு யோசிக்க வேண்டியது இதை பற்றி தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற தீமினல் பேட்சில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் சரியா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய கட் ஆஃப் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணு. 10th பசங்களாம் உனக்கு இந்த கட் ஆஃப் நினச்சி நீ பயப்பட வேணாம், நீ 500/500 எய்ம் பண்ணு. நான் இது வந்து முக்கியமாக 12th சொல்கிறேன், 11th சொல்கிறேன் ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிகச்சிறந்த காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பேச்சுக்கு நினைக்கிறப்பா ஓகேவா, உனக்கு பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் படிக்கணும், சாஃப்ட்வேர் படிக்கணும் ஓகே, வாட் எவர் இட் இஸ், அப்போது இந்த கட் ஆஃபை அடையிறதுக்கு ட்ரை பண்ணு. 100 + 50 + 50 is 200. அட்லீஸ்ட் 199 கட் ஆஃப் நம்ம அட்டைன் பண்ண ட்ரை பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைமில். அப்போ 199 கட் ஆஃப் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம். கட் ஆஃபை மட்டுமே நம்பின்னு இருந்துடலாமா? வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், இது யாழ் சாரோட அட்வைஸ், நீ கட் ஆஃபை மட்டும் நம்பிட்டு இருக்காது ஓகே. இப்போ இந்த கட் ஆஃப் மட்டும் நம்பும்போது தான் அது என்னவா மாறிடுதுன்னா ஒரு கிணத்து தவளையாக மாறிடும். நம்ம எல்லாரும் என்னவா மாறிடுவோம், ஒரு கிணத்து தவளையாக மாறிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஸ்டேட் போர்டு ஓகே நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற ஒரு கிணறுக்குள்ளே இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த உலகமே என் வாழ்க்கையே அந்த ஸ்டேட் போர்டு மார்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதை மட்டும்தான் இன்ஃபேக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நீ எல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருக்கு. அது பொய்ன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த மார்க் இல்லாமல் அதுக்கு வெளியில் ஒரு ரொம்ப பெரிய உலகம் இருக்குது. ஐஐடி காலேஜஸ் இருக்குது ஓகே, என்ஐடி இருக்குது புரியுதா. இந்த காலேஜஸ்லாம் ஓகே நீ 12th எவ்வளோ மார்க் எடுத்துன்னே கேட்க மாட்டாங்க. அவங்க உனக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஜேஇ அப்படின்ட்டு ஓகே. அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணினா தான் உனக்கு அட்மிஷன் புரியுதா. நம்ம 12th என்ன மார்க் எடுத்தாலும் அது வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸில் அட்மிஷன் வாங்கி தருமா அப்படின்னா கிடையாது. அஃப்கோர்ஸ் நீ 12th நல்ல மார்க் எடுத்துட்டுனா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸில் நீ போய் படிச்சிடலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிடலாம் புரியுதா. அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டனாலே டாப் காலேஜஸ்க்கு போயிடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ அதை மட்டும் நம்பாத ஓகே, அதோட உன்னை லிமிட் பண்ணிக்காத. ஏன்பா நீ இன்ஜினியரிங் வெளிநாட்டில் ஏன் போய் படிக்கக்கூடாது நான் கேட்குறேன். சார் அது எப்படி சார், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். ஏய் ட்ரை பண்ணுறா, கிடைக்குது கிடைக்கலன்றது வேற, பட் ட்ரை புரியுதா. நீ அப்ராடில் போய் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸை நீ அப்ராடில் பண்ணக்கூடாது சார். அவ்வளோ காசு கிடையாது ஃபினான்ஷியலாக. நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்தெல்லாம் வரல, நான் ஒரு புவர் ஃபேமிலியில் இருந்தால் வரேன், மிடில் கிளாஸில் இருந்தால் சார் நான் வரேன். அப்போ எனக்கு இது எப்படி சாத்தியமாகும்? ஏய் தம்பி இல்லைடா, அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது, ஊறப்பட்ட எக்ஸாம் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக ஊறப்பட்ட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் படிக்கணும், படித்து அந்த எக்ஸாம்ஸை போய் எழுதணும், எழுதி ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டேன்னா எவ்வளோ ஃபீஸ் கம்மியாக மற்றவங்க உனக்காக செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்,
நம்மளே வந்து கொஞ்சம் வருத்தி கஷ்டப்பட்டு படிச்சிடணும். உண்மையாக சொல்கிறேன், திரும்ப ஒரு வாட்டி நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு படிச்சுட்டா வாழ்க்கையில் மேலே வர முடியும். நீ மட்டும் இல்லை, உன் கூட சேர்ந்து எவ்வளோ பேரை மேலே கொண்டு வர முடியும். புரியுதா? இதை நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஒரு கிணத்து தவளையாக இருந்தது போதும். எனக்கு இவ்வளோதான் அப்படின்ற ஒரு லிமிட்டோடு இருந்தது போதும். இது வேணாம். புரியுதா? இந்த கிணத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான உலகத்தை நம்ம பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த ஹாஃப் வேலி முடிஞ்சிருக்குல்ல, இதுதான் இதை பேசுறதுக்கு உனக்கு நான் வந்துட்டு பேசுறதுக்கு கரெக்டான டைம். ஓகே, ஆனால் சார் இதில் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போது இந்த மாதிரி சொல்கிறீங்களே, நிறைய எக்ஸாம் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஒரு சில எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டா ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயாக படிக்கலாம், கம்மியான ஃபீஸில் படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் எல்லா செலவும் வந்து மற்றவங்க பார்த்துப்பாங்க, நம்ம படிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்கே இருக்குது? என்கிட்ட யாருமே இதை பற்றியெல்லாம் சொன்னது கிடையாது, எனக்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணு. சார் இல்லை, எனக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் சீரீஸ் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுக்கு படித்தேன்னா என்ன மாதிரி எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேணால் ஒரு இது பண்ணுங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுறேன். புரியுதா? இது நீயா ஒரு பக்கம் தேடு. இல்லை சார், எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தேட டைம் இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எஸ், வி வில் பி ஹாப்பி டு டூ இட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உன்னோட கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா படிக்கிறதுல. நீ படிக்க ரெடினா எல்லாமே நாங்கள் உனக்கு நடத்துகிறோம். புரியுதா? எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, நம்ம சேனலில் எவ்வளோ பேர் பார்க்குறல்ல, உன்னோட ஆம்பிஷன்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. உன்னுடைய ஆம்பிஷன்ஸ் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் என்னென்ன வித்தியாசமான ஆம்பிஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கரியர் கைடன்ஸ் இல்லை, என்ன மாதிரியான விஷயங்களை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லணுன்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீ கமெண்ட் பண்ணு, இந்த வீடியோவில் முக்கியமாக அதை கமெண்ட் பண்ணு. இப்போது சரி சார், இப்போது நான் ஒரு நீட்டோ இல்லை ஜேஇயோ படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் என்ன செய்யணும்? அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து பெய்டு கோர்ஸ்லாம் நடத்துகிறீங்க, அந்த பெய்டு கோர்ஸுக்கு அட்மிஷன் போகிறதுக்காக அப்பப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் போடுறீங்க, அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை சார், நான் அதெல்லாம் கிளிக் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதை பற்றியே பேசலை இன்றைக்கி. புரியுதா? நீ என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ப்ராப்ளம் சால்விங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்குல்ல, நான் என்ன சொல்கிறேன், எங்கேயும் போகாத, உன்னோட புக்கு இருக்குல்ல, உன் புக்கில் இருக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணு. அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஈவன் மேக்ஸாக இருக்கட்டும், சரியா? எதுவாக இருந்தாலும் சரி, உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணு. இப்போ நான் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன், நிறைய பேர் கவனித்தேன். உண்மையாலுமே ப்ராப்ளம்ஸு அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 500 பேர்கிட்ட கவனிச்சுட்டு இருந்தாங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு அவ்வளோ பேர் வரதால பெரிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நான் உனக்கு சால்வ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்கும் ஒரு சீரீஸாக நான் உனக்கு இங்கே கண்டக்ட் பண்ணுறேன். உனக்கு படிக்க என்னெல்லாம் வேணுமோ, புரியுதா? நீ உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸில் சூப்பராக படித்து மார்க் எடுக்க உனக்கு படிக்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நாங்கள் நடத்திடுறோம். டெக்ஸ்ட் புக்கில் நாங்கள் நடத்தாத விஷயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் உனக்கு நடத்திட போகிறேன். சரியா? நான் உன்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன, இந்த ஜனவரி மந்த் வருதுல்ல, அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணு. எவ்ரி கொஸ்டின், உன் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் ஒரே ஜஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் ஜனவரி 31க்குள்ளே முடிச்சிரு. உனக்கு 1 மாதம் டைம் இருக்குது. இந்த 1 மாதம் டைமில் நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, உன் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் அட்லீஸ்ட் ஒன்ஸு ஒரு வாட்டி படிச்சிரு. புரியுதா? ஏன் அப்படின்னா, நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு கொஸ்டினையும் நீ மினிமம் 3 டைம்ஸ் படிச்சிருந்தா தான், படித்து எழுதி பார்த்து இருந்தா தான் பப்ளிக்கில் எழுதும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வர முடியும். அந்த 199, 200 கட் ஆஃப் வரும். இது ஃபேக்ட். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு சேலஞ்சாக எடுத்து அடுத்து நம்ம நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். நான் உனக்கு செஞ்சு தர ப்ராமிஸ் என்ன, உனக்கு புக் பேக்காக இருக்கட்டும், புக் இன்சைடு, எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்னு நீ அந்த 600 எடுக்க உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் யூடியூப்பில் சொல்லித்தரேன். இப்போது ஹானஸ்டான ஒரு விஷயம் பேசுகிறேன், சரியா? பெய்டு கோர்ஸ் பற்றி பேசும். ஆமாம், நான் பேசுவேன். புரியுதா? ஏன்னு சொல்லிடுறேன். பெய்டு கோர்ஸ் முதல்ல எல்லாருக்கும் வேணுமா? வேண்டாம். ஏன்னா உன் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் இங்கே யூடியூப்லேயே நடத்திடுவேன். ஓகே, அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே நடத்திட்டா
நான் ஒரு பெய்டு கோர்ஸில் ஏன் சேரணும் அப்படின்ற கேள்வியும் நீ கேட்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே இங்கே இருக்குது, நான் படிச்சுக்க போகிறேன். கரெக்டு. அந்த நான் படிச்சுக்க போகிறேன்ற பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரில் யாராவது புஷ் பண்ணால் மட்டும்தான் படிப்பாங்க. இன்னொரு 50 பேர் அவங்களே படிச்சுப்பாங்க. யாரும் புஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு ஒர்க்கு இதை முடிச்சிட்டியான்னு அவங்கள யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் தேர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள், ஒரு 50 பேர், படிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா, எனக்கு எழுதி காட்டு, இங்கே வா, என் பக்கத்தில் உட்காரு, நான் உனக்கு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு, இப்படி எல்லாம் ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்களால படிக்க முடியும். இந்த 50 பேர் இருக்காங்களே, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க இவங்களா படிக்கிறதுக்கு. இல்லை இன்னையிலேருந்து நானே படிக்கிறேன், இன்னையிலேருந்து நானே ஷெடியூல் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அத்தனை வாட்டி தோற்று தான் போயிருப்பாங்க. அதில் தப்பு ஏதாவது இருக்கா? இல்லை, அதில் தப்பு கிடையாது. அதுக்கு நீ கில்ட்டு ஜோனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இது ஒரு விஷயமா நினச்சி அசிங்கப்பட்டுன்னு ஹெல்ப் கேட்காமலே இருக்கிறது தப்பு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற, சார் ஆமாம் என்ன நானே புஷ் பண்ணிக்க முடியல, என்ன யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும், ஐ வாண்ட் சம் ஒன் டு புஷ் மீ, சரியா, அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற ஒரு ஆள்னா உனக்கு பெய்டு கோர்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இங்கே யூடியூப்பில் என்ன நடத்துகிறேன்னா அதே தான் பெய்டு கோர்ஸ்லேயும் நடத்துவேன். ஆனால் அங்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, உன் கூட வந்து ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது நான் உன்கிட்ட உரிமையாக கேட்கலாம். நான் யாழினி சார் வந்து உன்கிட்ட உரிமையாக கேட்பேன். ஓகே, ஏன் சந்துரு, ஏன் இதை நீ படிக்காமல் இருக்க, ஏன் சரண்யா, ஏன் இது நீங்கள் இன்னும் முடிக்கல, முடிச்சு எனக்கு எழுதி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெஷர் ஆடடப்பாக என்னால் தர முடியும். அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது என்னை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். டக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார், பர்சனலாக டக்குன்னு உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும், இதில் பாசிபிளாக இருக்கும். ஒரு பெய்டு கோர்ஸில் அது பாசிபிளாக இருக்கும். யூடியூப்பில் நான் எல்லாத்தையுமே நடத்திடதான் போகிறேன். பட் பிரச்சனை என்ன, ஒரு நாளைக்கு நம்ம சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் we are getting 2000-3000 கமெண்ட்ஸ். அத்தனைக்கும் யாழினி சார் ரிப்ளை பண்ண முடியுமா? கஷ்டம். புரியுதா? பட் நான் ஒரு விஷயத்தில் ஐ ஸ்டாண்ட், எவ்ரிதிங் வில் பி ஆன் யூடியூப். எல்லாத்தையுமே நான் நடத்திடுவேன். புரியுதா? சார் எனக்கு தனியாக படிக்கிற டிசிப்ளின் இல்லை, எனக்கு டீச்சர் ஹெல்ப் இருக்குது அப்படின்னா நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னா, ஒன்று நீ ஏதோ ஒரு நல்ல டியூஷன் போய் சேர்ந்துருவாங்க வீடு பக்கத்தில். புரியுதா? இல்லைனா வேதாந்தில் ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பெய்டு கோர்ஸ். ஓகே, ஜானில் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஒரு பெய்டு கோர்ஸ். லாஸ்ட் மினிட்ல உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சூப்பராக உன்னை ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, யார் யாரெல்லாம் அந்த டிசிப்ளின் இல்லாமல் லேக் ஆகுறீங்களோ, யார் யாரெல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ, யார் யாருக்கெல்லாம் அந்த கடிவாளம், குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கடிவாளம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெய்டு கோர்ஸை நடத்தலாம், இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே, ஆனால் எனக்கு அதில் வரவங்க வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சார் என்னையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நான் படிக்க மட்டும் வச்சுருங்க அப்படின்ற ஜோனில் இருக்கிறவங்க யூ கேன் ஜாயின். சரியா? பட் அது அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆனால் நான் பேசின விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. கிணத்து தவளையாக இதுக்கு மேலே இருக்காது. எவ்வளோ கோர்சஸ், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்குன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இனிமேல் எடுத்து சொல்கிறேன். அதுக்கான எல்லாத்தையுமே நான் யூடியூப்லேயே எடுக்கிறேன், லைவ் கிளாஸஸில் வந்து எடுக்கிறேன், ரெக்கார்டட் வீடியோஸாக போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். நீ படி. புரியுதா? நீ கண்டிப்பாக நல்லா படி. ஓகே, அவ்வளோதான். நான் இன்றைக்கி என்ன சொல்லணுன்னு வந்துடணும் அது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நல்லா படிங்க பசங்களா, சரியா?